வணக்கம் மக்களே. போன வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்த்தோம். இன்றைக்கி 6ஆம் வகுப்பில் 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2ஆம் பருவத்தில் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே நமக்கு 2 இயல் தான் இருக்குது. இயல் 1ல் பார்த்திங்கன்னா ஆசாரக்கோவை அப்படிங்கிற நூல் இருக்குது. இந்த ஆசாரக்கோவை அப்படிங்கிறது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆசாரக்கோவை நூல் பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு நூலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பெருவாயின் முள்ளியார். இவர் தான் அந்த நூலை எழுதியிருக்காரு. இந்த பாடலில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்க்கலாம். நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். இந்த இயலே இன்னொரு பாடல் கொடுத்துருக்காங்க. கண்மணியே கண்ணுறங்கு. இந்த பாடல் ஒரு தாலாட்டு பாடலாக சொல்லியிருக்காங்க. இந்த பாடலோட சொல்லும் பொருளும் நம்ம பார்க்கலாம். நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை. பண் அப்படின்னா இசை. பார் அப்படின்னா உலகம். இளைத்து அப்படின்னா பதித்து. நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை. பண் அப்படின்னா இசை. பார் அப்படின்னா உலகம். இளைத்து அப்படின்னா பதித்து. இப்போ இயல் 2ல் பார்த்திங்கன்னா நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற நூல் கொடுத்துருக்காங்க. இந்த நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா முடியரசன். இந்த முடியரசன் அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர் அல்ல. அப்போ இவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்திங்கன்னா துரைராசு அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயராக இருக்குது. இவருக்கு திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பட்டமும் இருக்குது. இவர் எழுதிய அந்த நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற பாடலேருந்து சொல்லும் பொருள் நம்ம பார்க்கலாம். மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற. சமர் அப்படின்னா போர். நல்கும் அப்படின்னா தரும். கழனி அப்படின்னா வயல். மரம் அப்படின்னா வீரம். எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி. களம் அப்படின்னா கப்பல். ஆழி அப்படின்னா கடல். மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற. சமர் அப்படின்னா போர். நல்கும் அப்படின்னா தரும். கழனி அப்படின்னா வயல். மரம் அப்படின்னா வீரம். எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி. களம் அப்படின்னா கப்பல். ஆழி அப்படின்னா கடல்னு அர்த்தம். இதே இதில் கடலோடு விளையாடு அப்படிங்கிற ஒரு நாட்டுப்புற பாடலும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதோட சொல்லும் பொருள் நம்ம பார்க்கலாம். கதிர் சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி. மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடு. அரிச்சுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்கள். கதிர் சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி. மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடு. அரிச்சுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்கள். ஸோ இதோட 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் நம்ம கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் நம்ம கவர் பண்ணிடலாம். தேங்க்யூ.